strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் எட்பாஸ்டன் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் இந்தியா ஹேவ் கிரியேட்டட் ஹிஸ்டரி மக்களே. ஸோ இத்தனை வருஷம் கிரிக்கெட்ல இந்தியா முதல் முறையா எட்பாஸ்டன்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். 336 ரன்ஸ் வித்தியாசத்துல இங்கிலாண்டை தோக்கடிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இங்கிலாந்து could able to manage only 271 runs. Fantastic bowling effort from team India. அதுல டவுட்டே கிடையாது. எஸ்பெஷலி ஆகாஷ் தீப் சூப்பரா போட்டு 6 விக்கெட் எடுத்தாரு. ஓவரால் 10 விக்கெட்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல எடுத்திருக்காரு. ஒரு பக்கம் சிராஜும் பாத்தீங்கன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பேட்டிங் விக்கெட்ல பேட்ஸ்மேனால ரன் ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேங்களா? பட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்த மாதிரி ஒரு பாட்டா விக்கெட்ல 6 விக்கெட்ஸ் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப்பியும் சரி முகமது சிராஜுக்கும் பயங்கரமான ஒரு கிரெடிட்டை கொடுக்க போறேன் இந்த ஒரு பர்டிகுலர் விக்டரியில. ஏன்னா அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் பிளே பண்ணிருக்காங்க. சுபன் கில்லை பத்தி நம்ம நிறைய ஆல்ரெடி பாராட்டிட்டோம். ஏன்னா பேட்டிங் விக்கெட்டா இருந்தாலுமே நீங்க வந்து நல்லா விளையாடணும், அதை தான் அவர் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, இது ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட், எனக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, 2 ஆப்பர்ச்சுனிட்டியுமே நான் யூஸ் பண்ணி டீமை நல்ல நிலைமைக்கு வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு 200 அடிச்சு இந்தியாவை வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல ஆக்சுவலா வச்சாரு, ஓகேங்களா? அதை செமையா யூட்டிலைஸ் பண்ணாங்க நம்மளோட இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். பட் ஸ்டில் getting 6 wickets in this flat track is unbelievable effort தான் சொல்ல முடியும். அதுவும் ஆகாஷ் தீப் இந்த டே 5ல லிட்டரலி ஏகப்பட்ட ஓவர்ஸ் போட்டாருங்க. ஒரு டைம்ல அந்த மனுஷன் டயர்டே ஆயிட்டாரு. எனக்கே தோணுச்சு, யோ பாவையா இன்ஜுரி ஆயிட போறான், நெக்ஸ்ட் லார்ஜ் டெஸ்ட் வருது, ரொம்ப குரூஷலா இருக்க போதுன்னு. ஆனா செமையா போட்டாருங்க ஆகாஷ் தீப். ஸ்டில் அந்த அவ்வளவு ஓவர்ஸ் போட்டாலுமே he gave his 100% தான் சொல்ல முடியும். அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஆகாஷ் தீப் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விளையாடல, ஸ்ட்ரைட்டா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் தான் வந்தாரு. வந்தோடனே அந்த ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாரு. ஏன்னா இந்தியாவுக்கு என்ன பெருசா லேக் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டாப் 3 அவுட் ஆகிறது தான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல. ஏன்னா நியூ பால்ல விக்கெட் டேக்கர்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எழும்புச்சு. ஏன்னா பும்ரா எடுக்கிறாரு, ஆனா சிராஜ் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல வித் ஆப்சன்ஸ் ஆஃப் பும்ரா இந்தியா வின் பண்ணதே ஒரு மிகப்பெரிய பூஸ்ட், ஓகேங்களா? ஏன்னா பும்ராவை சேர்க்காத போது நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். நானுமே கிரிட்டிசைஸ் பண்ணேன். இன்னி வரைக்குமே எனக்கு இந்த ஒரு பிளேயிங் 11ல ஒரு பயங்கரமான விருப்பம்லாம் கிடையாது. நான் தான் கண்டிப்பா குல்தீப் யாதவ் விளையாடி இருப்பேன், ஜஸ்பிரீத் பும்ராவா ஆடி இருப்பேன். பட் ஆகாஷ் தீப் உள்ள கொண்டு வந்தாங்க, அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்படின்னும் போது அவங்களோட செலக்ஷன் வந்து ஜஸ்டிஃபைட் ஆயிடுச்சு. அதையும் நம்ம ஒத்துக்கணும். என்னோட கருத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அதுல தான் ஸ்டாண்ட் ஆறேன். ஆனா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியா பிளேயர்ஸ் சூப்பரா யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து பிளேயர்ஸ்க்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தாலும் மேனேஜ்மெண்ட்டும் அதை நம்பி தானே உள்ள இறங்கினாங்க. இப்ப கிளிக் ஆயிடுச்சுல, சோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம கிரெடிட்டை கொடுத்துருவோம். புரியுதா உங்களுக்கு? சோ அந்த வகையில பார்க்கும்போதுல ஆக்சுவலா இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட். இப்போ பும்ரா இல்லாம இந்த பிளேயர்ஸ் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டீமுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டை கொடுக்கும். ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா கம்பேக் ஆக போறாரு. மோஸ்ட் ஆஃப் பிரசித் கிருஷ்ணாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்துருவார். ஸோ இன்னுமே இந்தியாவோட போலிங் அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போகுதுன்னு தான் உண்மையா சொல்லி ஆகணும். அண்ட் லாஸ்ட் விக்கெட்ல இந்த ஒரு பர்டிகுலர் 2 டெஸ்ட் மேட்சை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்பைஸ் இருக்கும்ன்றத நான் நம்புறேன். 2 மேட்சா பாட்டா விக்கெட் பார்த்துட்டோங்க. அட்லீஸ்ட் 3வது டெஸ்ட் மேட்ச் அது கொஞ்சம் போலர்ஸ்க்கு லைட்டா அசிஸ்ட் ஆகிற மாதிரி பிச் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஃபேரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்ல இப்படி ஒரு பேட்டிங் விக்கெட் கொடுத்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் வந்து பயங்கரமா பர்ன் அவுட் ஆயிடுவாங்க. பாவங்க அதை நினைக்கும் போது 2 சைட்ல இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே நினைச்சு நான் கவலைப்படுறேன் ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ கண்டிப்பா இந்தியா விக்டரியை பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா இந்த வீடியோல நம்ம பேசலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகும்போது ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு அந்த குயிக் விக்கெட்ஸ் தேவை. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மழை வரும், நம்மளுக்கு நல்லா தெரியும். அண்ட் ஸ்டார்டிங்ல மழை வந்துருச்சு. ஸோ டிலேடா தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபுல் 90 ஓவர்ஸ் போட முடியல. ஸோ 80 ஓவர்ஸ் தான் மேக்ஸிமம் போட முடியுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சுது. ஸோ இந்தியாவுக்கு ஒண்ணுமே ப்ரெஷர், எவ்வளவு ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனுக்கு போகலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்சுவலா நடந்துச்சு. போப் விக்கெட்டும் சரி, ஹாரி ப்ரூக் விக்கெட்டும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ல ஆக்சுவலா ஆகாஷ் தீப் மறுபடியும் எடுத்தாரு. ஸோ இங்கிலாந்து வேற அண்டர் ட்ரபிள் அந்த டைம்ல. ஏன்னாதான் ஸ்டோக்ஸ் ஜேமி ஸ்மித் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாலுமே கரெக்டா இந்த லஞ்சுக்கு முன்னாடி ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் பால்ல ஸ்டோக்ஸ் எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி ஜடேஜால ஒரு 1.5 நிமிஷத்துல ஒரு ஓவரை முடிப்பாருங்க. ஆக்சுவலா 2 நிமிஷம் தான் டைமே இருக்கும், ஓகே, லஞ்சுக்கு 1.5 நிமிஷத்துல அந்த ஓவரை முடிச்சு அந்த 30 செகண்டுக்குள்ள 100 ஓவரை போட வச்சிருவாரு. அது ஒரு முக்கியமான ஒரு ரீசன் ஆக்சுவலி. ஸோ எப்போ ஸ்டோக்ஸ் அவுட் ஆனாரோ அப்பயே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க. ஏன்னா இன்னும் 4 விக்கெட்ஸ் தான். என்னதான் ஜேமி ஸ்மித் நல்லா விளாண்டா கூட ஒரு 2 விக்கெட்ஸ் விடணும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஸ்டில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சாங்க. பிரைடன் கார்ஸ்லாம் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சாரு. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வில் கிரம்பிள்ன்ற ஒரு தாட் எனக்கு தோணுச்சு இந்த டே 5 விக்கெட்ல. இப்போ ஜேமி ஸ்மித் அவுட் ஸ்டாண்டிங்கா விளாண்டாருங்க, 88 ரன்ஸ். கண்டிப்பா அந்த பையனுக்கு பயங்கரமா கிரெடிட் கொடுக்கணும். நான் ஏற்கனவே அவரை பத்தி நிறைய சொல்லிட்டேன். ஹி ஹாஸ் a great future. எல்லா ஃபார்மட்டும் ஜேமி ஸ்மித் இப்போ ரீசென்ட் டைம்ல விளாடுறாரு. ஒயிட் பால்ல இப்போ டாப் ஆஃப் த ஆர்டர்ல விளாடுறாரு. ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பிளேயர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியுமே ஜேமி ஸ்மித் கிட்ட இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனா அவர் அவுட் ஆன விதம் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு போலிங் போடுறாங்க இந்தியா. ஓகே, 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீப் ஃபைன் லெக், ஒரு டீப் ஸ்கொயர் லெக், ஒரு டீப் மிட் விக்கெட் வச்சுட்டு பவுன்சர் டாக்டிக்.
2 பால்ல 2 6 ஆல்ரெடி ஜேமி ஸ்மித் அடிச்சிட்டாரு. என்ன பண்ணாருன்னா ஆக்சுவலா ஆகாஷ்தீப் 2 பால நல்லா ஷார்ட் பிச் சூப்பரா பேட்டு வர மாதிரி போட்டாரு. 3வது பால் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவர் பவுன்சர் மாதிரி போட்டாரு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா டைமிங் சரியா கிடைக்கல. மறுபடியும் ஷார்ட்டுக்கு போனாரு, டீப்ல வாஷிங்டன் சுந்தர் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆனாரு. சோ அப்பவே தெரிஞ்சிச்சு ஓகே இந்த கேம் சீக்கிரமா முடிச்சிட போறாங்க இந்தியா. ஏன்னா பேட் லைட் ரெயின் மறுபடியும் வர மாதிரி சான்சஸ் இருந்துச்சு. மேபி ஜேமி ஸ்மித் இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. மேபி அந்த லாஸ்ட் 2 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே டிராக் ஆச்சு. பட் ஸ்டில் நம்மளுக்கு தோணுச்சு எப்போ வேணாலும் இவங்க அவுட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டீம் இந்தியா. ஒரு பக்கம் ஆகாஷ்தீப்புக்கும் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். பிரசீதும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த டெஸ்ட் மேட்ச் டீசெண்டா போட்டாரு. அவருமே ஒரு விக்கெட் எடுத்தாரு இந்த மேட்ச்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல எடுத்து வந்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல் 42 அடிச்சாரு. ஒரு க்ரூஷியல் விக்கெட் ஆஃப் பென் ஸ்டோக்ஸ் எடுத்தாரு. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்ச் ஆஃப் ஜேமி ஸ்மித் எடுத்தாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வின்னுக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. யார் கான்ட்ரிபியூட்டே பண்ணலன்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி தான். 2 இன்னிங்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன் தான் அடிச்சாரு. மற்றபடி போலிங்லயும் பெருசா இம்பாக்ட் இல்ல. மேபி அந்த ஒரு கேட்ச், ஒரு டிராப் கேட்ச் வந்துச்சு, அது பிடிச்சிருந்தா மேபி ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கும் அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபீல்டிங்கும் கொஞ்சம் சுமாரா தான் பண்ணாரு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நிதிஷ்குமார் ரெட்டி ஐ திங்க் மற்ற எல்லா பிளேயர்ஸுமே கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க தான் நான் சொல்லுவேன். மேபி கருண் நாயர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஐ திங்க் அவருக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா ஸ்லிப் ஃபீல்டிங்ல வந்து நல்லா பண்றாரு. அது ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல. ஓகேங்களா? ஏன்னா ஏகப்பட்ட டிராப் கேச்சஸ் நம்ம பாக்குறோம். சோ அந்த வகையில அது ஒரு விஷயம். ஜடேஜாவும் ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஜடேஜா ஆக்சுவலா நல்லா போட்டாருங்க. ஐ டிசர்வ் டு கெட் 3 விக்கெட்ஸ். என்ன ஒரு விஷயம் எனக்கு ஜடேஜாவோட போலிங்ல புரியலன்னா, எதுக்காக அந்த ரஃப் யூஸ் பண்ணியே தான் போடணும்னு சொல்லி போட்டிருந்தாரு. மெயின் பேட்ஸ்மேன் ஆடும்போது அதை அவர் ட்ரை பண்றது பிரச்சனை இல்லை. லாஸ்ட் 3 பேட்ஸ்மேன் ஆடும்போது அவர் ஓவர் விக்கெட்டே போட்டு அவர் அந்த ஆம்பால் போட்டு அவங்க அவுட் ஆகிருக்கலாம். தேவையில்லாம 60 விக்கெட்ல ரொம்ப நேரம் பெர்சிஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கெட் விழாம இருந்தது. ஓவர் விக்கெட்ல இருந்து போட்டாலே ஷோயப் பஷீர்லாம் அவர் ஆம்பால்ல எல்பிடபிள்யூ ஆயிடுவாருங்க. இது ரியல் ஃபேக்ட். புரியுதா உங்களுக்கு? அந்த வகையில சிராஜ் மேபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போட்ட அளவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல போடலன்றதான் உண்மையான விஷயம். பட் ஸ்டில் அவரும் ஒரு விக்கெட், கிராலி விக்கெட் எடுத்தாரு. பட் ஆகாஷ்தீப் கம்ப்ளீட்டா செகண்ட் இன்னிங்ஸ்ல டாமினேட் பண்ணிட்டாருங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சிராஜை விட இன்னுமே ஒரு ஸ்டெப் ஃபர்தரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் 10 விக்கெட்ஸ் அவர் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா டாக் ஆஃப் த டவுன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ்தீப் தான். அண்ட் சுப்மன் கில் டிசர்வ் டு கெட் மேன் ஆஃப் த மேட்ச். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபேண்டாஸ்டிக்கா விளாடினாரு. இஸ் ஹேவிங் எ கிரேட் டைம். ஸோ சுப்மன் கில் அஸ் டெஸ்ட் கேப்டன் முதல் விக்டரியை பார்த்துட்டாரு. ஸோ இதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சுப்மன் கில்கா இருக்கட்டும், இல்ல கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ண கௌதம் கம்பீர் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே இருக்கட்டும். ஸோ இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. இது எப்படி வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண போறாங்க லார்ட்ஸ்ல, அதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 3 days கேப் தான் இருக்கு. ஸோ குயிக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்டரியை ஒரு ஓரமா வச்சுட்டு நெக்ஸ்ட் மேட்ச்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு பக்கம் இங்கிலாந்து பக்கம் வந்தீங்கன்னா டெஃபினட்டா தே வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஏன்னா அவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியோட உள்ள இறங்கி ஒரு ஃபிளாட் விக்கெட் ரெடி பண்றாங்க. அது அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அது ஆப்பர்ச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இது நான் போன வீடியோலயுமே சொன்னேன். ஏன்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறாங்க, அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, சேஸ் பண்ண போறாங்க. அப்படின்னும் போது லீட்ஸ் விக்கெட் வேற மாதிரி இருந்தது. இந்த எக்பாஸ்டன் விக்கெட்ல கொஞ்சம் அந்த ஸ்லோனஸ் இருந்தது. அது பெர்ஃபெக்டா இந்தியாவுக்கு வந்து செட் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை யூஸ் பண்ணி இந்தியா வந்து பேட்டிங்ல வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ கண்டிப்பா இங்கிலாந்து வில் பி அவேர் ஆஃப் இட். ஏன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துடுறாரு அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த லார்ட்ஸ் விக்கெட் ரொம்ப ஃபிளாட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. மேபி அதுல ஒரு கிரீன் டிஞ்ச் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவருக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு அட்வான்டேஜ், ஜஸ்பீத் பும்ராவும் ரிட்டர்ன் ஆயிடுவாரு. ஸோ இந்தியாவுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ நான் திருப்பி சொல்றேன், தேர்ட் டெஸ்ட் மேட்ச் எனக்கு கொஞ்சம் லைட்டா போலர்ஸ் ஓரியன்டா இருக்கணும் அந்த விக்கெட்ன்றது தான் என்னோட ஒரு ஆசைங்க. ஏன்னா நிறைய பார்த்துணும் 2 மேட்சா பாட்டா விக்கெட். கொஞ்சம் போலர்ஸ்க்கும் கொஞ்சம் கரிசனம் காட்டணும் ஆக்சுவலா இங்கிலீஷ் பிச்சர்ஸ்லாம். அண்ட் எஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இங்கிலாந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் மேட்ச்ல அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணதே ஜேமி ஸ்மித் அண்ட் ப்ரூக் மட்டும்தான். மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் நிஜமாவே பங்கமா சொதப்பிருக்காங்க 2 இன்னிங்ஸ்லயுமே. ரொம்ப லோ ஸ்கோர்ஸ் தான் எல்லாமே. ஸோ இது ஒரு பிட் ஆஃப் கன்சர்ன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா லார்ட்ஸ் விக்கெட் கொஞ்சம் கிரீனா இருந்தாலுமே அவங்க ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்தியா நிறைய ரெக்கார்ட்ஸும் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணதுனால. சுப்மன் கில்லும் நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பத்தி நான் தனியா ஒரு ஷார்ட்ஸ் அப்புறமா போடுறேன். அண்ட் ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா நான் இந்த 5 days ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். என்னதான் ஒரு பாட்டா விக்கெட் இருந்தாலுமே சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீல் வந்து நல்லா இருந்தது. ரிசல்ட் வருதுனாலே என்னைக்குமே நல்லா இருக்குங்க. நீங்க வந்து பிளாட் விக்கெட் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பிளாட் விக்கெட் ஆனா ரிசல்ட் வந்துருச்சு. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பிளாட் விக்கெட் ஆனா ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் இங்கிலாந்து தான். ஏன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸை குயிக்கா ஸ்கோர் பண்றாங்க. ஒன்னு குயிக்கா ஸ்கோர் பண்ணி ஒரு லெவல் போயிடுறாங்க, இல்ல குயிக்கா ஸ்கோர் பண்ணி ஆப்போனன்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேமுக்குள்ள வர வைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ நம்ம ரிசல்ட்ஸ் தான் எண்ட் ஆஃப் த டே பாக்குறோம் இந்த ஒரு பேஸ்பால் கிரிக்கெட்ல. அது எய்தர் பேஸ்பால் வின் பண்ணுது இல்லைன்னா ஆப்போனன்ட் வின் பண்ணுது. சோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் டெஸ்ட் கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் இங்கிலாந்து ஹேவ் டு ரீக்ரூப் தெம்செல்ஃப். கண்டிப்பா உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அவங்க பேட்டிங்ல 2 பிளேயர் தவிர மற்ற பிளேயர்ஸ்லாம் கன்சிஸ்டன்சியா இல்லாம ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. இப்போ பும்ராவும் வந்துட்டாருன்னா இந்தியாவோட போலிங் லைனப் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும் வித் ஆகாஷ்தீப் அண்ட் சிராஜ் இன் ஃபார்ம். புரியுதா உங்களுக்கு?
அண்ட் அவங்களோட bowling லைனப்ல ஐ திங்க் தே கேன் கோ ஃபார் சம் ஃப்ரெஷ் பிளேயர்ஸ். கஸ் அட்கின்சன் ஃபிட்டா இருந்தாருன்னா அவருக்கு போலாம், இல்ல சாம் குக். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கிறிஸ் வோக்ஸ், பிரைடன் கார்ஸ், இல்ல ஜாஷ் டன் யாரா 2 பேருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். ஏன்னா 2 டெஸ்ட் மேட்சா தொடர்ந்து இதே செட் ஆஃப் போலர்ஸ் தான் போடுறாங்க. ரொம்ப டயர்ட் அவுட்டா தெரியுறாங்க, அது ரொம்ப எவிடென்டா தெரியுது. மேபி ஒரு பிரைடன் காஸ் அண்ட் ஜோஷ் டங்குக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு கிறிஸ் வோக்ஸ்க்கு அந்த ஸ்விங் போலிங் வந்து லார்ட்ஸுக்கு பயங்கரமா சூட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ மேபி ஒரு கிறிஸ் வோக்ஸ், ஒரு சாம் குக், ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஐ திங்க் இந்த ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கும். இன்கேஸ் கஸ் அட்கின்சன் ஃபிட் ஆயிட்டாருன்னா சாம் குக்கு பதில் கஸ் அட்கின்சன் விளையாடலாம். ஸோ அவங்களோட போலிங் லைனப்பும் கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ எந்த டீம் நல்லா பேட்டிங் ஆடுறாங்களோ அவங்க தான் சக்சஸ் பார்க்க போறாங்க லார்ட்ஸ் மேட்ச்ல, அது மட்டும் எவிடென்டா தெரியுது. பட் அதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம அனலைஸ்லாம் பண்ணி ப்ரிவியூக்குள்ள வரும். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா டிசர்வ் டு வின் திஸ் மேட்ச். எப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸை தோத்து நல்ல காலம் தோத்தாங்க, வின் பண்ணி தான் சேஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன ஆயிருக்கும் தெரியாது. அண்ட் அந்த டாஸை தோத்தாலுமே அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அந்த நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டை அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு பெரிய ஸ்கோர் அப்பவே போஸ்ட் பண்ணும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த மேட்ச் மோஸ்டா இந்தியா வந்து தோக்க மாட்டாங்க, எதர் இந்தியா வின் பண்ணுவாங்க இல்ல டிரா ஆகுன்ற மாதிரி தான் நம்ம நினைச்சோம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அமைஞ்சுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த பர்டிகுலர் மேட்சை சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ஆல் தி இந்தியன் ஃபேன்ஸ் வில் பி சோ ஹாப்பி. ஏன்னா நம்ம ஊரில் மேட்ச் வின் பண்ணுறதை விட இந்த மாதிரி சீனா கண்ட்ரீஸ்ல போய் ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீலே வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். நான் திருப்பியும் சொல்றேன், இது ஒரு ஃபிளாட் விக்கெட்னா கில் அடிப்பாரு, அவர் அடிப்பாரு. இதே ஃபிளாட் விக்கெட்ல தான் ஜோ ரூட்டுமே அடிக்கல. இன்னைக்கு நம்பர் 1 டெஸ்ட் பேட்ஸ்மேன் அவர் தான். மத்த இந்த இங்கிலாந்து பேட்ஸ்மேனுமே அடிக்கல, அப்பார்ட் ஃப்ரம் ஜேமி ஸ்மித் அண்ட் ப்ரூக். அண்ட் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கில் மட்டும் இல்ல, மத்த இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸும் இதுல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அது ஃபிளாட் ட்ராக்கோ இல்ல எந்த ட்ராக்கோ, இந்தியா இந்த மாதிரி ட்ராக் கேட்கல. நம்ம ஹோம்ல ஒன்றும் விளையாடல, அவையில தானே போய் விளையாடுறோம். அவங்க என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை தானே இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணி விளையாடுறாங்க பிளேயர்ஸ். அப்படின்னும் போது பிளேயர்ஸ் மேல மிஸ்டேக் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ கொடுக்குற விக்கெட்டை நான் யூஸ் பண்ணி செம்மையா விளையாடுறேன். ஒரு ஃபிளாட் ட்ராக்கா இருந்தாலுமே நீங்க தொடர்ந்து அடிக்கணும் ரன், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் சுப்மன் கில் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஜெனுவன் ஃபேன்ஸுக்கு நான் முக்கியமா சொல்றேன், ப்ளீஸ் சப்போர்ட் அவர் இந்தியன் பிளேயர்ஸ், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா நம்மளே நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணோம், கில்லோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்கும், அவர் ஆஸ் அ பிளேயராகவே இன்னும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல இந்த டீம்ல பிளேயிங் 11ல, எப்படி அவரை கேப்டன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆஸ் அ பிளேயரா அவர் வந்து கிளிக் ஆனார், ஆஸ் அ கேப்டனா நிறைய கேள்விக்குறி இருந்துச்சு. இமிடியேட்டா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ் அ பிளேயராவும் பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் போயிட்டாரு, ஆஸ் அ கேப்டனாவும் பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஹி ஹஸ் ஷோன் சம் இம்ப்ரூவ்மெண்ட். அவரும் புதுசுங்க டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு, அவரும் வந்து ஒரு யங் கேப்டன். அப்படின்னும் போது பெரிய பெரிய நல்ல கேப்டனே வந்து ஹோப்ல ஒயிட் வாஷ் இல்ல சில நல்ல கேப்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவையில தோத்துருக்காங்க. இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட், புரியுதா உங்களுக்கு? அப்படின்னும் போது இந்த பையன் வந்து ஒண்ணுமே சின்ன பையன் தான். அப்படின்னும் போது எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தோத்தோடனே ஓவரா கிரிட்டிசிசம் வைக்கிறதும் வந்து ஃபேரான ஒரு விஷயம் கிடையாதுல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது டெஸ்ட் கிரிக்கெட், T20 கிடையாது. ஒரு மேட்ச் வந்து சாய் ஆடணும், செகண்ட் மேட்ச் கருணை, அடுத்த மேட்ச் சாய், அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு சான்ஸ் கொடுக்கணும், அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. இது டெஸ்ட் கிரிக்கெட். சம்டைம்ஸ் ஒரு சில பிளேயர்ஸ்க்கு வந்து 2-3 மேட்ச் சான்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்ததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புஜாரா, ரஹானே, விராட் கோலியுமே வந்து ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் கிரிக்கெட்டரா ஆயிருக்காங்க. அப்படி விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் மேட்ச்ல ஜட்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா விராட் கோலி இன்னைக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டே அதுக்கு மேல விளையாடி இருக்க மாட்டார். முதல் 5 டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனார். அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அதனால பிராக்டிகலா நம்ம சில விஷயங்களை பிடிச்சிக்கணும். ஸோ அதனால பிராக்டிகலா சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் நாட் ஈஸி. டெஃபினெட்லி இஃப் யூ ஃபைண்ட் டேலண்ட் யூ ஹேவ் டு பெர்சிஸ்ட் தம் அட்லீஸ்ட் வித் 2 or 3 மேட்சஸ். அந்த வகையில கருண் நாயருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதுல அவர் பெர்ஃபார்ம் பண்ணலையா, அப்போ நிறைய பேர் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஒன்ஸ் அகேன் ஹியூஜ் கிரெடிட் டு சுப்மன் கில் அண்ட் ஹிஸ் டீம் as well as for all the கோச் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே. ஏன்னா அவங்க ஒரு டீமோட உள்ள போனாங்க, நம்மளாம் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணோம், இல்ல பும்ரா ஆடி இருக்கணும், இல்ல குல்தீப் ஆடி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துட்டு அவங்களால 20 விக்கெட்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம சில கேள்விகளை கேட்டோம். எடுக்க முடியுமே அப்படின்றத இவங்க காமிச்சிட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டே இந்தியா வின் பண்ணிடுச்சு, அதான் நம்மளுக்கு ரொம்ப வேணும். அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி. கண்டிப்பா நீங்களும் எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சூப்பர் இந்தியன் விக்டரியை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.